குட்டி கதையை முழுசாக கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நடிகன் இருக்கார். அந்த நடிகருக்கு தலைவனாகணும்னு ஒரு எண்ணம் வருது. அதனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த நடிகருக்கு கோடான கோடி ரசிகர்கள் உண்டு. அதில் இருக்க ஒரே ஒரு ரசிகனுக்கு ஒரு குழப்பம். இவ்வளோ நாள் அவரோட நடிப்பால் நாம் அவருக்கு ரசிகராக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அவரோட எண்ணம் தலைவனாகணும்னு போகும்போது நாம் அவருக்கு தொண்டராகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் தடுமாற்றமும் இருக்குது. இந்த தடுமாற்றத்தை புரிஞ்சுக்கிட்ட மனைவி என்னையா ஒரு மாதிரி யோசனையிலே இருக்க, என்ன காரணம்னு கேட்க, பதிலுக்கு இதுதான் என்னோட தடுமாற்றம்னு அந்த கணவர் அந்த மனைவி கிட்ட சொல்ல, அந்த மனைவி அதற்கு பதில் கூறுறாங்க. இத்தனை நாள் அவரோட நடிப்பில் நீ மயங்கி ரசிகனாக இருந்த, சரி, அவரோட தலைவனாக நீ ஏற்றுக்கிட்டு நீ தொண்டனாகணும்னா அவரோட செயல்பாடும் அவரோட நடவடிக்கைகளும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா தலைவனாக ஏற்றுக்கோ. அது வரலும் அவர் உனக்கு தலைவன் கிடையாது, நடிகன் தான் அப்படிங்கிறத எப்பயுமே புரிஞ்சுக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனோட குழப்பம் தீருது. குழம்புனதெல்லாம் போதும், போய் உண்டியலை உடச்சி இருக்கிற காசை எடுத்துகிட்டு போய் தண்ணி கேனை எடுத்துகிட்டு வா, புள்ள தாகத்தோடு இருக்குன்னு சொல்லி கதையை முடிக்கிறா. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.